ஹே கைஸ், கார் ஃபார் சேல் டே 3 வீடியோ. ஸோ அப்பே ஷூட் பண்ணிட்டேன். இதை என்னடா 2 காரை லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை விற்றதோடு நிறுத்திருப்பேன். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆனது தான். நேராக வருத்தத்தோடு போய் கார் மார்க்கெட் பிளேஸை பார்த்தா 18,000 ரூபாய்க்கு அவுடி டிடியை கொடுத்தாங்க. அந்த கார் ஒரு 40,000 ரூபாய்க்கு விற்க முடியும், இல்லைனா ஒரு 35,000 ரூபாய்க்கு அது விற்க முடியும். உடனே அந்த காரை வாங்கிட்டு தெரியாமல் இடிச்சிட்டேன். பிரேக் டவுன் ஆகிட்டு, ஏன்னா அந்தளவு உடச்சிருக்கு இந்த கார். அதனால தான் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு. ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 1000 ரூபா தான் நமக்கு செலவாகும் அது சரி பண்ண. அது சரி பண்ணி விற்றோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம விட்ட காசை நீங்கள் எடுக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக வந்து அந்த 2 கார், இன்னொரு காரும் 20,000 ரூபாய்க்கு கிடைக்கும், அதையும் வாங்கிட்டு போயிடுவேன். அதையும் வாங்கிட்டு நேராக அப்படி ஸ்பீடாக வந்து ஒரு பிரேக்கை போட்டு உள்ளே திருப்பிட்டு டக்குன்னு போயிடுவேன் ரிப்பேர் செட்டுக்கு. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை கொஞ்சம் ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு அந்த காரையுமே வந்து ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். அவங்க ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு தான் வீடியோ சீக்கிரமாக வரும். நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு உடனே போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ ஸ்பீடாக வரும். ஸோ முடிஞ்சளவு எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க கைஸ். உங்களை நம்பி தான் டெய்லியுமே வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு டக்குன்னு அப்படியே ரிவர்ஸ் விட்டு ரெடி பண்ணுற கடைக்கு போயிடுவேன். டியூனிங் கடைக்கு அங்கே போனோம் அப்படின்னா அந்த ரேசிங் கிட்டு, டயரு, அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லையா. அங்கே போயிட்டு ரேசிங் கிட்டை போட்டு ட்ரிஃப்ட்டு, இபிஎஸ், டிசிஎஸ், டர்போ, நைட்ரோன் எல்லாம் போட்டுருவேன். நம்ம வண்டி சும்மா பறக்கணுன்னா அப்படியே ஒரு டயரையும் மாற்றிட்டு வந்துடுவோம்னு முடிவு பண்ணிடுவேன். ஆனால் டயர் கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் கம்மி காசில் நல்லா இருந்த டயரை வாங்கிட்டு போவேன் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கிளம்பி போயிடுவேன் இருட்டாயிட்டுன்னு. சரி நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம், எடுத்துகிட்டு போய் தூங்கிட்டு நாளைக்கு வந்து பண்ணலான்னு போய் அங்கே போய் டேமேஜ் பண்ணுறேன். இதுக்கு தான் கைஸ் நான் கார் எடுத்துகிட்டு போய் தூங்க போகிறது கிடையாது நைட் ஆகிட்டுலாம். ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக, ஏன்னா வந்து நமக்குன்னு ஒரு கார் இருக்கும், அப்படியே சல்ட்டுன்னு அந்த காரில் வந்து தூங்கிடுவேன். 14,000 ரூபா மைனஸ்னு காட்டும். ஸோ அது ஏதோ வாங்கினால மைனஸ்னு காட்டும். டக்குன்னு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு சர்ன்னு போவேன். நேராக போகிறோம் இன்றைக்கி இதெல்லாம் ரெடி பண்ணுறோன்ட்டு பார்த்தா அங்கே போய் இடிச்சிருவேன். பட் டேமேஜ் எதுவும் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் நேராக வந்து நம்மளோட ரிப்பேர் செட்டுக்கு போயிடுவோம். சில இடத்துல இடித்தா டேமேஜ் ஆகும், சில இடத்துல இடித்தா டேமேஜ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த காரை நேற்று இடிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, கொண்டு போய் டேமேஜில் விட்டா கார் பின்னாடி போயிடுச்சு. சரி காரை முண்டி போகலான்னா வேறு ஒன்றும் ரிப்பேருக்கு வந்துட்டான். அவன் போனதுக்கப்புறம் அங்கே போய் காரை நிறுத்திட்டேன். ஸோ ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு நேராக இந்த காரை எடுப்பேன், அதுக்குள்ளே ஆடு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆடு ஸ்கிப் பண்ணிட்டு நேராக வந்துடுவேன். இந்த காரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு சில இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கார் ரிவர்ஸ் எடுத்தால் அடுத்து இங்கே ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பான். சீக்கிரம் ஏறா நான் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெயிண்ட் எடுத்து அடிச்சுட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா பெயிண்ட் அடிப்பேன் கைஸ். ஏன்னா இந்த ஒயிட் கலர்லாம் ஆடி காரெலாம் இருக்குன்ட்டு பெயிண்ட் அடிக்காமலே வந்துடுவேன். நேற்று இந்த காருக்கு தான் பெயிண்ட் அடிக்க போயிருப்பேன், அதுக்குள்ள அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் காரை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா கார் மேலத்துக்கு எதையோ போட்டான். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. நேராக போயிட்டு பெயிண்டிங் ஷாப்பில் விட்டேன். ஏன்னா நேற்றே டியூனிங் பண்ணியாச்சு இந்த காரை. போயிட்டு பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு பெயிண்டும் அடிச்சிடுவேன். ஸோ ஓகே இந்த காருக்கு மட்டும் பெயிண்ட் அடிப்போம். ஏன்னா சில ரிச்சான கார்ஸ் வந்து ரெட் கலர்லாம் இருக்கும், சிகப்பு கலரில். ஸோ அதுக்காக அதையும் வந்து நான் பண்ணிடுவேன். அதையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அது கொஞ்சம் பாலிஷ் போட்டுருவேன். அந்த காரில் போய் இடிச்சிடுவேன். பட் ஒன்றும் ஆகாது. நேராக நம்ம கார் எடுத்துகிட்டு சும்மா சல்லுன்னு நமக்குன்னு ஒரு சின்ன கார், கம்மி காசில் ஒரு கார் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படியே கொண்டு வந்து இந்த காரை இங்கே விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நடந்து போய் தான் அந்த கார் எடுத்துகிட்டு வரணும். ஸோ கொஞ்சம் லேட்டாக அதில் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நடந்து போய் அந்த காரையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். அந்த காரையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்திடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டுக்குமே ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஒரு 50,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த கார் நான் 50,000 45,000க்கு விற்றுருக்கேன். சரி 2 கடையை ஓப்பன் பண்ணிட்டு இந்த குப்பையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு இருப்பேன். ஏன்டா வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வரத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எல்லோரும் பார்க்குறீங்க, லைக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் அதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிடுவேன் கைஸ். 2 காரையுமே தொடச்சிட்டு இருப்பேன். எவனுமே வரமாட்டான். அப்புறம் தான் பார்க்குறேன் கடையை ஓப்பனே பண்ணல. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா திருப்பி வந்து காரை தொடச்சிட்டு இருப்பேன் ஓப்பன் போட்டு. எவனுமே வரமாட்டான். என்னடா இது நமக்கு வந்து சோதனை, சரி ரேட்டை குறைச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரேட்டை குறைச்சிடுவேன். ஏன்னா கொஞ்சம் கம்மியான கார் நம்ம ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் நம்மளுடைய சொல்லியிருப்பேன், ஆரம்பத்தில் நம்ம கம்மி காசு போட்டால் தான் வாங்குவாங்க. இப்போ 40,000 ரூபாய்க்கு வாங்குற காரை 50,000 போட்டால் தான் வந்து பார்கெயின் பண்ண மாட்டாங்க அவங்க, ஏன்னு தெரியல. ஸோ நானும் நின்றுட்டுருப்பேன். வந்து எவனுமே கொஞ்ச நேரத்துக்கு வர மாட்டான். இங்கே உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, இவனை நம்ம ஒரு ஆடு பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ள அவங்க நேரம் கழிச்சு ஒருத்தன் வந்துடுவான். என்னடான்னு பார்த்தா 45 லட்சத்துக்கு போட்டு விட்டுருந்துருக்கேன். 50,000க்கு போட்டப்போ எவனும் வரல. 45 லட்சம் போட்டோம்னா 46,000 ரூபா நீ தப்பாக போட்டிருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறதுக்கு எங்கேருந்து வந்துட்டாங்க. அங்கே உட்காந்துருந்தான்ல அவனை நீங்கள் வந்து வேலைக்கு வச்சுக்கலாம். ஒரு ஆடு பார்த்துட்டா வாரம்
500 கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி 45 லட்சத்து 45,000 இந்த காருக்கு மாற்றிட்டு இன்னும் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே டயத்தில் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ என்னடா அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா எவனுமே வரமாட்டான். என்னடா இது எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 39,999 ரூபா அப்படின்னு போட்டு 2 குப்பை எடுப்பேன். இவ்வளோ வந்து அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிடுங்க. டே 4ல் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த எபிசோட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற அளவு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாய் கைஸ், டாடா.